வணக்கம். இது வழக்கு. நண்பனை கொன்றுவிட்டு தற்கொலை நாடகமாடிய உயிர் தோழர்கள். கண்ணடை கஷ்டப்பட்டு என் கூட்டுக்காரரும் வரவரட்டிதாக இந்த பிள்ளைகளெல்லாம் காப்பாத்தி பலமில்லாத ஆக்கிட்டார். கொலை வழக்காக மாறியது எப்படி? அவனை துடி துடிக்க கொண்டு இருக்காங்க. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள இன்னும் பழமை மாறாத குக்கிராமம் மருதூர். இக்கிராமத்தைச் சேர்ந்த மரம் வெட்டும் தொழில் செய்பவர் கொடியரசு. இவரது மனைவி தனசேகரி. இத்தம்பதியினருக்கு சிந்து என்ற பெண்ணும் மோகன்ராஜ், சக்திவேல் என்ற மகன்களும் உள்ளனர். இதில் இவர்களது மூத்த மகன் 18 வயது நிரம்பிய மோகன்ராஜ் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு தற்போது அந்த ஊரில் அவர்களது உறவினரின் வெல்டிங் பட்டறையில் வேலை செய்து வந்தார். கடந்த 17ஆம் தேதி காணும் பொங்கல் அன்று வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த மோகன்ராஜை அவரது நண்பர்கள் சிலர் வெளியே அழைத்துச் சென்றனர். அதன் பின்பு மோகன்ராஜ் வீடு திரும்பவில்லை. வந்தாங்க, குளிச்சான், சாப்பிட்டான். அப்புறம் பையன் விளையாட போயிட்டான். விளையாட போனது சரி பசங்கக்காரனால அது விளையாடட்டும்னு இருந்தோம். மதிய சாப்பாட்டுக்கு வந்தேன். மதிய சாப்பாட்டுக்கு வரும்போது நான் எப்பவும் என் பிள்ளைகளை சாப்பிட்டீங்களா என்னன்னு கேட்பேன். எங்கள் வீட்டில் கேட்டேன். பையன் பாபு பசங்களோட 3 பேரோட விளையாண்டுட்டு இருக்காப்ல. பாபு சங்கர்ஸோட விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிச்சு. சரி அவன் கூட்டாளியோட தான் விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்ட்டு நான் சாப்பிட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டு அப்புறம் சாயந்தரமா அவன் பையன் எங்க இருக்கான் அப்படின்னு என் மனைவி என்ன சொல்லிச்சு, அவன் பாபு வண்டியில் அழைச்சிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்ட்டு நாங்கள் ஒரு 8-9 மணி வரைக்கும் பையனை காணோம். 10 மணிக்கு மேலே பையனை தேட ஆரம்பித்தோம். பையன் எங்கே இருக்கான்னு எது கிடைக்கல. சரின்ட்டு தேடி தூக்கம் இல்லாத தேடணும், பையன் கிடைக்கல. காலையிலையும் தேடிக்கிட்டே தான் இருக்கோம். இரவு வெகு நேரமான பின்புதான் மோகன்ராஜின் குடும்பத்தினருக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. உடனே அவர்கள் நண்பர்களின் வீட்டிற்கும் உறவினர்களின் வீட்டிற்கும் சென்று மோகன்ராஜை பற்றி விசாரித்துள்ளனர். ஆனால் எங்கு தேடியும் மோகன்ராஜ் கிடைக்கவில்லை. குடும்பத்தினரும் உறவினர்களும் கவலையடைந்தனர். இந்நிலையில் மோகன்ராஜின் உறவினர் ஒருவர் காலை வேளையில் மருதூர் பெரிய ஏரிக்கரைக்கு காலை கடன் கழிக்கச் சென்றுள்ளார். அப்போது காயங்களுடன் மோகன்ராஜ் பிணமாக கிடப்பதைக் கண்டார். அவர் ஓடி ஊருக்குள் தகவல் தெரிவித்திருக்கிறார். அதன் பின்பு பெரிய ஏரிக்கரைக்கு சென்று மோகன்ராஜின் உடலை தூக்கி வந்துள்ளனர். தானா நாங்க வளர்த்த புள்ள செத்துருந்தா கூட நாங்க ஒரு ஆட்டை ஓட்டுச்சிங்க, அதுல அடிபட்டு செத்துருந்தா கூட நம்ம பிள்ளை எப்படி ஓட்டுச்சு அதெல்லாம் செத்துன்னு கூட நாங்க கவலைப்பட்டு செத்து கூப்பிட்டு கவலைப்பட்டு எங்கிட்ட பிள்ளை எங்க பக்கத்திலேயே கொண்டுட்டாடுவாங்க. எங்க வீட்டுக்கும் அவங்க கொண்டதுக்கும் 4-5 வீடு தாங்க தள்ளி என் பக்கத்தையே தள்ளி கொண்டுட்டாடு. எங்களுக்கு தெரியாத வேடிச்சு நாங்க விடியாவும் வலை போட்டு தேடுறோம். ஏற்று கிடக்கிறது எங்களுக்கு தெரியாத வேண்டுதுங்க. ஆணு ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம்லாம் நாங்க ஆழம் மோதி சாகுறோங்க. அப்பயே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. காலையில புழுவ போடுறது அப்ப எங்க வீட்டுக்காரங்க ஒத்தக்குடி ரோட்ல கண்டுட்டு வர்றாங்க. அப்பயும் தெரியும் அந்தாண்ட தொழில படத்துல யாரும் பார்க்க முடியும். அப்புறமா பசங்க வெளியே போகணும் பாத்திரம் சொல்லிதான் நாங்களே அப்புறமா ஓரம். பாரதிங்கிற பையன் என் தம்பி தான், எங்க சித்தப்பா பையன். பாரதிங்கிற பையன் போயிருக்காரு. பையன் பிள்ளை போனமா அந்த இதுல கிடந்திருக்காவுல மந்தையில கிடந்தது ஏரிக்கார ஓரத்துல பார்த்துட்டு பயந்துட்டு எங்க சித்தப்பா அழைச்சிட்டு போய் என் பிள்ளை தூக்கி அந்த வீட்டுல போட்டோம். மோகன்ராஜின் உடலில் கழுத்து, கண், காது போன்ற இடங்களில் பலத்த காயம் இருப்பதை கண்டனர் குடும்பம். என் அப்பா, அம்மா, என் குடும்பம், என் சொந்தக்காரங்க எல்லாம் தேடுறோம். எல்லாருக்கும் யாரு கண்ணிலையும் கிடைக்கல. காலையில
எங்க சொந்தக்கார பையன் ஒரு பையன் எரிக்கு போயிருக்கான். நிறைய தூக்கி கொண்ட போட்டிருக்கானுங்க. காதுல ரத்தம் வந்திருக்கு, காது கடிச்சிருக்கானுங்க, கண்ணு முடியல, இந்த இடத்துல காயம், தொண்டையில கீறி இருந்தது. உடனே குடும்பத்தினர் செந்துறை காவல் நிலையம் சென்று தன் மகனின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக புகார் கொடுத்தனர். என் பிள்ளைக்கு கழுத்துல காயமா இருக்குங்க ஐயா, கண்ணுல காயம் இருக்கு, காதால ரத்தம் வந்திருக்குங்க ஐயா, எங்க பிள்ளைய கொலை பண்ணிருக்காங்கன்னு செந்துறை போலீஸ் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்களும் வந்தாங்க, பார்த்தாங்க. அப்புறம் சரின்ட்டு கேஸ் எழுதினாங்க. அப்புறம் எங்களுக்கு யாரோட போனா என்னன்னாங்க, ஐயா இந்த பையனோட தான் போனா, என் பிள்ளை சாவுக்கு இவங்க 3 பேர் ஐயா காரணம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். சரின்ட்டு அந்த 3 பேரையும் கொண்டு காவல் நிலையத்திலையும் ஒப்படைச்சோம். செந்துறை காவல்துறையினர் மருதூர் வந்து மோகன்ராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சந்தேகத்துல போய் கேஸ் கொடுத்துட்டு வந்தாங்க. கேஸ் கொடுத்துட்டு அவனை வீட்டுல தூக்கி அந்த போட்டாங்க. வீட்டுல தூக்கி அந்த போட்டு பண்ண ரொம்ப மறைச்சு போய் கிடந்தான் தம்பி செத்து. அப்ப கேஸ் கொடுத்து எல்லாரும் வந்திருந்தாங்க. அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லா காரியமும் முடிச்சது. மோகன்ராஜ் மரணம் குறித்து செந்துறை காவல்துறையினர் முதலில் தற்கொலை வழக்கு பதிவு செய்தனர். போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. பண்ணி நாங்க வெளியில எடுத்துட்டு வந்த பிற்பாடு அவனை பார்ட்டிலாம் ஒத்துக்கிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க புதைக்கிறது இருந்தா புதைங்க, எரிக்கிறதுனால எரிங்க அப்படின்னாங்க. இல்லைங்க நாங்க புதைக்க பாக்குறோம், புதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இல்லை புதைக்கலாம் கூடாது, நீங்க எரிக்கணும்னு சொல்றாங்க. எரிக்கணும்னு சொல்றாங்க. எரிக்கணும்னு சொன்னதும் சரி நாங்க எரிக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம் ஊர்ல போய் நீங்க எதுவும் தகராறு இது பண்ணக்கூடாது, அவங்க பார்ட்டி எல்லாம் ஒத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. நாங்க எல்லாம் ஒன்றும் எதுவும் பிரச்சனை பண்ணலீங்க, நாங்க வந்துட்டோங்க அப்படின்னு சொன்னோம். சரி பாடி வச்சு நாங்க சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அதே சர்க்கிள் என்ன கேட்கிறாரு, பாடி போச்சாரு. பாடி நாங்க நெருப்பு வச்சுட்டோம். நெருப்பு வச்ச பிற்பாடு அடக்கம் பண்ண பிற்பாடு நீ ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்றாரு. ஸ்டேஷன் வந்து நான் போறேன். அது கொன்னதான் தெரியல, எந்த எவிடன்ஸ் இல்ல, இது தற்கொலை முயற்சி, ஏரியில கிடந்தான் அப்படின்னு அவங்களுக்கு விசாரணை சொல்றாங்க அப்படின்னு. நான் எழுந்து நான் பார்க்க வேண்டியதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஊர் மக்களும் மோகன்ராஜின் குடும்பத்தினரும் உறவினர்களும் கொலைதான் என்று கூறியதால் பின்பு சந்தேகத்தின் பேரில் காணும் பொங்கல் அன்று மோகன்ராஜை வெளியே அழைத்து போன பள்ளி நண்பர்கள் 3 பேரை காவல் நிலையம் கொண்டு சென்று விசாரித்தனர். விசாரணையில் இந்த 3 பேரும் 17 வயது நிரம்பியவர்கள் என்றும் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை மோகன்ராஜுடன் ஒன்றாக படித்தவர்கள் என்றும் அதே ஊரைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரியவந்தது. மேலும் சம்பவத்தன்று இந்த 3வரும் மோகன்ராஜை அழைத்துக் கொண்டு போய் மது அருந்தியதாகவும், இதில் மோகன்ராஜுக்கு அதிக அளவில் போதை ஏறிவிட்டதால் ஏரிக்கு குளிக்கச் சென்றோம், அப்போது தண்ணீரில் மூழ்கி இறந்துவிட்டார் என்று தெரிவித்தனர். க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, எங்க போனாலும் ஒன்னா போனாங்க, அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. சாப்பிட்டு முன்னாடி இங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு இங்க மோகன் தான் அவன் கையால சாப்பிடுறா, பட்டியா இருக்காதீங்கடா சாப்பிடுங்களான்னு பறிச்சுட்டு வச்சு கட்டுக்காரியா வளர்த்து வச்சு சுட்டு அவனுக்கு இட்லி சாப்பிடுறா சாப்பிடுறான்னு சாப்பிட வச்சுட்டான். அவன் ஃப்ரெண்ட கூடயே இருந்தான், கூட இருந்து குளிப்பு. இதனைத் தொடர்ந்து 3வரையும் காவல்துறையினர் காவல் நிலையத்திலிருந்து அனுப்பி வைத்துவிட்டனர். அவங்க மோகனு தற்கொலையில இறந்துட்டான் அப்படின்னு போலீஸ் லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. அவனை 3 பேரும் உண்மையா ஒத்துக்கிட்டானோ, உண்மையா ஒத்துக்கிட்டு ஆனா அந்த போலீஸுக்கு பணம் லஞ்சம் வாங்கிட்டு அவனை பக்கம் பேசுது. என் தம்பி செத்ததுக்கு பணம் தாரானாலாம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவன் ஏரியில உழுது செத்துட்டான்னு பணம் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. கொன்னது சங்கரு, பாபு, சந்தோஷ், இவங்க 3 பேர் தான் கொன்னது. நாங்களும் விசாரிச்சோம், அந்த 3 பேர் தான் கொலை பண்ணதா சொல்றாங்க. நீங்க பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நீங்க ஏரிக்கிறத பாருங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு நாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். அப்பவும் அப்புறம் இன்ஸ்பெக்டரை போன் பண்ணி கேட்டோம். கேட்டதுக்கு அவரு நீங்க பாடியை நாங்க புதைக்க போறோம் ஐயா என்னன்னு கேட்டதுக்கு, நீங்க பாடியை புதைக்காதீங்க, கேஸ் உங்க பக்கம் வலுவாயிட்டுது, நீங்க பாடியை எரிச்சிருங்க, நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. சரின்ட்டு அவரு பேச்ச நம்பி நாங்க பாடியை எரிச்சுக்கிட்டோம். அப்புறம் மறுநாள் நைட்டு போய் அவரு நைட்டு 10 மணிக்கு ஸ்டேஷன்ல போய் கேட்டா பசங்களை விட்டுட்டாங்க. ஒன்னு சாவுறவன் எங்கிட்ட பக்கத்துல ஒண்ணு சொல்லணும்,
அவர் எஸ்ஐ கேட்கிறேன், ஒண்ணு பக்கத்துல சொல்லணும், பக்கத்துல வீடு இருக்கு, இல்ல நீ சொந்தம் அவனை காப்பாத்துறதா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலாம். ஒண்ணு எங்க சொந்தக்காரங்க வீட்டுல தண்ணி வாங்கி ஒரு சொம்பு தண்ணி வாங்கி ஏதோ கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க கதை என்கிட்ட சொல்றீங்களா, நான் பார்க்க வேண்டியதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டுங்க. நண்பனை கொன்றுவிட்டு தற்கொலை நாடகமாடிய உயிர் தோழர்கள். கண்ணடை கஷ்டப்பட்டு என் கூட்டுக்காரரும் வரவரட்டிதாக இந்த பிள்ளைகளெல்லாம் காப்பாத்தி பழமில்லாத ஆக்கிட்டார். கொலை வழக்காக மாறியது எப்படி? அவனை துடி துடிக்க கொண்டு இருக்காங்க. இதுகுறித்து மோகன்ராஜின் குடும்பத்தினர் அதிருப்திப்பட்டு MP சந்திரகாசி உதவியோடு அரியலூர் போலீஸ் சூப்பரண்டிடம் இந்த வழக்கை மறுவிசாரணை செய்ய வேண்டும் என்று புகார் செய்தனர். எம்பி எம்பிட்ட போய் இது நான் சொன்னேன் என்னுடைய பேரன் அப்படின்னாரு. எம்பி நேரடியாவே போய் உடனே இதுக்கு நல்ல முடிவா இருக்கணும், போலீஸ் தரப்புல காலையில சொன்னது ஒண்ணு, மாலையில பிரேத எடுத்த பிற்பாடு ஒண்ணு சொன்னேன், நீங்க நல்ல முடிவை தீர்ப்பு விசாரிச்சு நல்லா சொல்லுங்க அப்படின்னால அதுக்கு பிற்பாடு அவங்க சொன்ன பிற்பாடு போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை பண்ணும்போது விசாரணையில உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு எங்கள்ட்ட சொல்லிருக்காங்க. நாங்க இது வரைக்கும் நேரடியாக அவங்க என்ன செஞ்சாங்க எது செஞ்சாங்கன்னு தெரியவில்லை. எப்படி மூலியமா பெரிய போலீஸ் எப்ப தவிக்கிறாரு, பிள்ளை பறி கொடுத்துட்டு தவிக்கிறாரு. ஆனா அவங்கள லஞ்சத்துக்கு தான் பேசுறாங்க, பணத்துக்கு தான் பேசுறாங்க. என் தம்பி நீதி அடையிறா, அவளை துடி துடிக்க கொண்டு இருக்காங்க. என் தம்பி ஆத்மா சாந்தி அடையணும், என் தம்பி ஆத்மா சாந்தி அடையணும். அவனுக்கு நீதி கிடைக்கும், அவனுக்கு நீதி கிடைக்கிற. உடனே அவரும் இந்த வழக்கை தீவிரவாத ஒடுக்குப்படை விசாரிக்க உத்தரவிட்டார். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த இந்த காவல்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்ட போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. 3 பசங்களையும் விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இனிமே அவங்க தான் எதா இருந்தாலும் எங்க எஸ்பி அவங்க எங்க எம்பி அவங்க எதா இருந்தாலும் எங்களுக்கு பாத்துக்கணும். நாங்க ஏழப்பட்ட குடும்பம், என் பிள்ளைய சாவு கொடுத்துட்டு இதுக்கு மேல நீங்க தான் எங்களை காப்பாற்றணும், எங்க பிள்ளைய சுத்தத்துக்கு நியாயம் கிடைக்கும். எஸ்பி சாரு எங்க அம்மா இடத்தை எல்லாத்தையும் போய் விசாரணை பண்ணிட்டு கொன்னவனையும் விசாரணை பண்ணாரு. அவனோட உண்மையை ஒத்துக்கிட்டானோ தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு அவரு சொல்லிட்டு போயிருக்காரு. உங்களுக்கு நீதி கிடைக்குமான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. தம்பி சின்னவன் ஸ்கூலுக்கு போனோடனே மிரட்டி இருக்காங்க, அண்ணனை கொண்டவரை ஒன்னே கொள்ளணுமா, நான் தவிர வச்சு வந்திருக்கான். உடனே எஸ்பி சார் ஸ்கூல்ல போய் பிள்ளைங்களை விசாரணை பண்ணாரு. அவங்களும் சொன்னாங்க தம்பியை துரத்திட்டு போனது உண்மைதான், தம்பியை துரத்தி போடணும். ஒரு உதிரை கொண்டுட்டு பணத்தை தான் பேசுறானோ, பணத்தை தான் பேசுறானோ, பணத்தான் பெருசா. ஏழ்மை குடும்பம் அவ்வளவு உசுர் மதிப்பு இல்லையா? ஏழ்மைக்கு உசுர் அதே உசுர் தானே, பணக்காரங்களுக்கு அதே உசுர் தானே. அப்போது இந்த மூவரில் ஒருவர் 10வது படித்ததிலிருந்து உடன் படித்த ஒரு பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு மோகன்ராஜ் அவர் காதலிக்கும் பெண்ணையே தானும் காதலிப்பதாக கூறியிருக்கிறார். பல வருடங்களாக தான் காதலிக்கும் பெண்ணை மோகன்ராஜ் காதலிப்பதை கேட்டு ஆத்திரம் அடைந்த அவர் மோகன்ராஜை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளதை கண்டறிந்தனர் காவல்துறையினர். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி காணும் பொங்கல் அன்று அவர் தனது நண்பர் இருவரை துணைக்கு சேர்த்துக் கொண்டு மோகன்ராஜை மது அருந்த அழைத்து போயிருக்கிறார். உயிர் நண்பர்கள் அழைத்ததால் மறுப்பு ஏதும் கூறாமல் சந்தேகம் ஏதும் படாமல் மூவரையும் பின்தொடர்ந்து சென்றுள்ளார் மோகன்ராஜ். வயல் பக்கம் கூட்டிச் சென்று மோகன்ராஜுக்கு அதிக அளவில் மது ஊற்றிக் கொடுத்துள்ளனர். போதை ஏறிய பின்னர் நண்பர்கள் மூவரும் சேர்ந்து கைலியால் மோகன்ராஜின் கழுத்தை இறுக்கி கொலை செய்திருப்பதை கண்டறிந்தனர் காவல்துறையினர். சங்கர், பாபு, சந்தோஷ், 3 பேர் கூட படிச்சவனுங்க. எங்க போனாலும் இவங்க 3 பேர் கூட தான் போவானுங்க.
3 பேரும் ஒன்னா தான் சுத்துவானுங்க. கரிநாள் அன்னைக்கு அவனை 3 பேர் தான் கூட்டு போனானுங்க. காலையிலேயே வந்து எங்க மோகன் என்னட்டு கேட்டானுங்க. அவன் எப்போதும் ஆயாட்ட போய் கூட்டு போயிட்டு அன்னைக்கு ஃபுல்லா அவன் கூட தான் சுத்திட்டு ஈவினிங் சாப்பிட வந்திருக்கான். அப்ப கூட சாப்பிட விடாம வாடா போவோம் விளையாடுன்னு கூட்டு போயிருக்கான். கூட்டு போயிட்டு குடிப்பழக்கம் இல்லாத என் தம்பிக்கு ஃபுல்லா ஊத்தி கொடுத்து கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கானோ. பின்னர் மோகன்ராஜின் உடலை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிச் சென்று ஏரிக்கரையில் வீசிச் சென்றதையும் கண்டறிந்தனர் காவல்துறையினர். அதன் பின்பு அந்த மூவரும் எதுவுமே நடக்காதது போல ஊருக்குள் வந்து அவரவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் மோகன்ராஜ் குடிபோதையில் ஏரி தண்ணீரில் மூழ்கி இறந்துவிட்டதாக நாடகமாடிய அந்த மூவரும் 2ஆம் கட்ட விசாரணையில் மோகன்ராஜை தாங்கள்தான் கொன்றோம் என்பதை ஒப்புக்கொண்டு ஒப்புதல் வாக்குமூலமும் கொடுத்தனர். தற்போது அந்த மூவரையும் நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளது காவல்துறை. மேலும் ஆளான மகனை இழந்து தவிக்கும் அந்த குடும்பத்தினரின் சோகம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. கண்ணடை கஷ்டப்பட்டு என் கூட்டுக்காரரும் வரவரட்டிதாக அந்த புள்ளோலாம் காப்பாத்தி பழமில்லாத இப்படி ஆக்கிட்டேன். நாங்க 4 நாளா தண்ணியில தாமரை எப்படி தத்தளிக்குமா அப்படிதான காடு போடலாம் தத்தளிச்சிட்டு இருக்கோம். எங்க பையனோட தூர்ல வேலை பார்க்கறோம். அவனே இன்னைக்கு 4 நாளா தண்ணி சாப்பிட்டு 4 நாளா வருது. இதுக்கு நீங்க வாங்கி தரணும், நாங்க வாங்கி தரணும். பணக்காரங்களுக்கு ஒரு பேச்சு, ஏழைக்கு ஒரு பேச்சு. அங்க எல்லாரும் ஒரே உயிர் தானக்க. பணக்காரனுக்கு மட்டும் 2 உயிரா, ஏழைக்கு 1 உயிராக்க. காதல் பிரச்சனைக்காக உயிர் நண்பனையே கொன்ற இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாம் பயன்படுத்தும் மோட்டார் வாகனத்தை விற்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? சாதாரணமாக மோட்டார் வாகனத்தை விற்கும் பொழுது பணத்தை வாங்கி கொண்டு அந்த ஃபார்ம் 29 போன்ற இதர ஃபார்ம்களை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துடுறோம். இது பற்றி சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டுமா? சட்டம் என்ன சொல்கிறது? எந்த ஒரு மோட்டார் வாகனமும் அது விபத்துல ஈடுபடும் பொழுது சம்பந்தப்பட்ட வாகன எண்ணை குறித்து புகார் கொடுக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர், அதாவது போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் இருந்தாலும் சரி, இல்ல பிற காவல்துறையினர் வாகனம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது அது எந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல அந்த வாகனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விவரத்தை அவங்க பாக்குறாங்க. அந்த அடிப்படையில் யார் அந்த உரிமையாளர், அந்த யாருடைய பெயர்ல எந்த முகவரியில் இருக்குது போன்ற விவரங்களை எடுத்துதான் அந்த வழக்கினுடைய அடுத்த 2வது கட்டத்திற்கு விசாரணை போகிறது. ஆகவே அந்த எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி, அந்த வாகனத்தின் உரிமையாளர் யார் அப்படிங்கிற விவரங்கள் அப்டேட்டடாக அது இருக்கணும் அப்படிங்கறதை சட்டம் எதிர்பார்க்கிறது. ஒருவேளை ஒருத்தர் வாகனத்தை தான் பயன்படுத்திய வாகனத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஆர்சி புக், இன்சூரன்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த ஆவணங்கள் எல்லாம் கொடுத்து அது யாரிடம் கொடுக்கிறாரோ அந்த நேம் டிரான்ஸ்பர், பெயர் மாற்றம் செய்வதற்காக இருக்கக்கூடிய ஃபார்ம் 29(3) போன்ற அந்த படிவங்கள், அரசால் வரைமுறை செய்யப்பட்ட படிவங்கள்ல கையெழுத்திட்டு கொடுக்கிறார் யாரு? வண்டி வாகனத்தை விற்கிறவர். அதே போல அந்த வாகனத்தை வாங்கும் நபர் அந்த தொகை எவ்வளவு அப்படிங்கறத நிர்ணயம் செய்து அதையும் குறிப்பிட்டு எந்த தேதியில எத்தனை மணிக்கு அந்த வாகனம் எடுத்துக்கொள்ளப்பட்டது, அதை வாகனத்தை டெலிவரி எடுத்துக்கொண்ட நபரின் பெயர் என்ன போன்ற ஆவணங்களையுமே பதிவு செய்யணும் அப்படிங்கிறது அந்த ஃபார்ம்ல ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில ஒருத்தர் அந்த வாகனத்தை வாங்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல அதன் பின்னர் உடனடியாக அவர் நேம் டிரான்ஸ்பர் அவருடைய பேர்ல பண்ணணும். அப்படி அவர் பண்ணாத பட்சத்துல பழைய ஓனர் பேர்லயே யார் வாகனத்தை வித்துட்டாரோ வாகனம் அவரிடமிருந்து மற்றொரு நபருக்கு போய்விட்டாலும் கூட அந்த பழைய ஓனர் பேர்லயே அந்த வாகனம் அந்த பதிவு எண் இருந்து வரும். அதன் காரணமாக ஏதாவது விபத்து ஏற்பட்டு இல்ல இந்த விபத்துல கூட இன்சூரன்ஸ் பாலிசி ரெனிவல் பண்ணாமல் அதன் காரணமாக ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த பணம் கிளைம் பண்றாங்க, நீதிமன்றத்தை தாக்கல் செய்யறாங்க அப்படிங்கிறப்போ பாதிக்கப்பட்டவங்க அதுக்கு கொடுக்க வேண்டிய கடப்பாடு யாருக்கு வருதுன்னா அந்த பழைய ஓனர் யாருடைய பெயர்ல அந்த வாகனம் இருக்கிறதோ அவருக்கு அந்த பொறுப்பு விடுகிறது. அதன் பிறகு அவர் மிகவும் சிரமப்பட்டு அதை நிரூபிக்கணும். இந்த வாகனத்தை இன்னரிடம் நான் ஒப்படைத்து விட்டேன் அப்படிங்கிற ஆவணத்தை எல்லாம் அவர் காமிக்கணும். ஆகவே இதெல்லாம் இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துல சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ அலுவலகத்திற்கு ஒரு கடிதம் பதிவு தபால்ல நான் இந்த நபருக்கு அவருடைய ஆவணம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வாங்கி அதையும் இணைத்து ஜெராக்ஸ் காப்பி இணைத்து இதை நான் என்னுடைய வாகனத்தை வித்துட்டேன், என்னுடைய புக்கு ஆர்சி புக் இது, இன்சூரன்ஸ் காப்பி இது, இந்த நபருக்கு வித்துட்டேன் அப்படிங்கறத ஒரு பதிவு தபால்ல ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு அனுப்பிச்சாச்சு அப்படின்னா எதிர்காலத்துல எந்த விதமான பிரச்சனைகள் வரும்பொழுது சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ அலுவலகத்திற்கு நான் தகவல் தெரிவித்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே வாகனத்தை விற்கிறதோட கடமை முடிஞ்சு போயிடுறது அப்படிங்கிறது இல்லாமல்
சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ அலுவலகத்திற்கு அது தொடர்பாக ஒரு கடிதம் பதிவு தபாலில் அனுப்பிச்சு இந்த நபருக்கு, இந்த முகவரில் இருக்கும் நபருக்கு வாகனத்தை வித்தாச்சுன்னு சொல்லும் பொழுது எந்த விதமான சட்ட சிக்கல்கள் எதிர்காலத்தில் ஏற்படாது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தலையை வெட்டி அரிசி பைக்குள் வைத்து கடத்தல். தொண்டையா இருந்துட்டு கொஞ்சம் முண்டத்தாங்க போட்டு ஒரு கவர்ல அந்த கையை வச்சுட்டு தலையா எடுத்துக்கின்னு அந்த உயிர் நிலையா அரைச்சு அந்த கவர்ல போட்டுக்கின்னு எடுத்துன்னு வந்து அவன் வீட்டு பக்கத்திலே வச்சிருந்துக்கிறான். கையையும் மர்ம உறுப்பையும் துண்டித்து கொடூரம். மண்டை ஓட்ட நசுக்கிக்கிறான், கண்ணை நோண்டி இருக்கிறான், காதை அரைச்சிருக்கிறான், பல்லுங்க ஒண்ணு இல்லாத கல்ல எடுத்து தட்டி இருக்கிறான். இந்த மாதிரி கொடூரமான சாவு நாங்க எங்க சர்வீஸா ரவுடி கேடி கூட. வாலிபர் கொலை நடந்தது என்ன?